அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, ஜாதி வெறி பிடித்த பாயை லாடம் கட்டிய போலீஸ் அப்படின்ட்டு வீடியோ பரவுது. இருந்த பெண்ணை கீழே இறங்க சொல்லிய அவர் அந்த இளைஞரை சாதி பெயரை சொல்லி திட்டி அவரை கடுமையாக தாக்கியுள்ளார். அருந்ததி சமூகம் அந்த வீடியோல சொல்லி திட்டாப்ல சக்கிலிய பையன் அந்த பொண்ணை வச்சு பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அப்படிதான் அந்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ பரவுது. அதுக்கு முன்னாடி யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வீடியோ போடுறாரு. என்ன அப்படின்னா, இதையெல்லாம் யாரும் கண்டிக்க மாட்டாங்களா, குரானில் இல்லை, நபிகள் நாயகமும் அப்படி சொல்லலை, அதையும் அவரே சொல்லிக்கிறார். ஆனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரனை இதுக்கு அவங்களுக்கு ஒரு இரையாக அமையாதா, வெறுவாய்க்கு அவல் கிடைச்ச மாதிரி இந்த பாய் சாதி வெறி பிடிச்சி பேசுகிறாரு. அந்த வீடியோ நம்ம என்னன்னாக்கா, நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அந்த வீடியோவை உங்கள் நம்பருக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். பார்த்தவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்காதவங்க அந்த வீடியோவை நீங்கள் கேட்டிங்கன்னா தர்றேன். ஏன்னா அந்த வீடியோ அவ்வளோ வல்கராக இருக்கும். அந்த வீடியோ நம்ம காட்ட முடியாது. இந்த வீடியோ நம்ம வீடியோவிலே அந்த வீடியோ காட்ட முடியாது. அந்த காட்சிகளை வேணால் காட்டுறோம். ஏன்னா அந்த காட்சி அவர் சொல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வாசகம் என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க, வருந்தத்தக்க, இப்படியான ஒரு வாசகங்களை தாடி தொப்பி வச்சுக்கிட்டு அப்படியே கசாப்பு கடை பாய் மாதிரி தான் இருக்கார் அவர். ஒரு இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர் இப்படியாக பேச மாட்டார், இப்படியாக கண்டிக்க மாட்டார். இது இஸ்லாத்தினுடைய வழிமுறை கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த யூடியூப் ரூட்டர்ஸ் விமர்சனமும் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இஸ்லாத்தில் இல்லைங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, ஆனால் அதில் ட்ரோல் பண்ணிலாம் வீடியோ போடுறாங்க. அந்தளவிற்கு ஒரு பாய் செஞ்ச இந்த வேலை மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தையும் கேவலத்தையும் அவருக்கு மாத்திரம் அல்லாமல் அந்த சமூகத்துக்கே தேடித்தரக்கூடிய அளவிற்கு அவருடைய நடைமுறை இருந்துச்சு. என்ன சம்பவம் அப்படின்னாக்க, ஒரு இளைஞன் ஒரு இளைஞி 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பைக்கில் போகிறாங்க. அது இன்றைக்கி மட்டுமா நடக்குது? காலங்காலமாக இன்றைக்கு இன்டர்நெட் இணையதளங்களும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வேறு நிலைமை, இப்போ வேறு நிலைமை. கிமு கிபின்னு சொல்லுவாங்கள்ல, கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின். இப்போ கிறுக்கு பிடிப்பதற்கு முன் கிறுக்கு பிடிப்பதற்கு பின். இப்போ காதலுங்கிற கிறுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. இன்றைக்கி உள்ள சூழலில் இப்படியான பிள்ளைங்களை பார்க்குறது தான் அதிகம், அரிதாக இருக்குது. இப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாமல் ஒரு பையனும், பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் ஒரு பொண்ணையும் பார்க்குறது. இப்படி இருக்கும்போது அவங்களும் மைனர். இப்போ அந்த வீடியோவே ஃபுல்லாகவே நம்ம காட்ட முடியாது, பிளர் பண்ணி தான் காட்ட முடியும். அந்த வீடியோவில் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, ஒரு பாய் ஒரு சாதியினுடைய பேரை சொல்லி திட்டி, கெட்ட வார்த்தைகளில் தகாத வார்த்தைகளை திட்டி கண்டிக்கிறோங்கிற பேரில் அந்த பையனை போட்டு அடித்து அந்த பெண்ணை வண்டியில் ஏற்றிட்டு போயிடுறாரு. இந்த பையனை போட்டு அடிக்கிறாரு. அந்த பையனுடைய சாதியினுடைய பெயரையும் குறிப்பிடுறாரு. குறிப்பிட்டுட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போன பிறகு இது யாருன்னா, அந்த பொண்ணு முஸ்லீமும் கிடையாது, அவரும் இஸ்லாமியர், அந்த பையனும் இஸ்லாமியர் கிடையாது. கண்டிக்கக்கூடிய இந்த தாடி தொப்பி வச்ச பாய் மட்டும் முஸ்லீமாக இருக்கிறார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவர் ஒரு வீடியோ மறுபடியும் விட்டுருக்காரு. என் பேர் அன்வர் பாஷா. நான் பல்லப்பட்டி அண்ணா நகர்ல வசிச்சுட்டு இருக்கேன். சம்பந்தப்பட்ட வீடியோ கடந்த மே மாசம் 14ஆம் தேதி நடந்த ஒரு விஷயத்த இப்போ தற்சமயமாக எடிட்டிங் பண்ணி வைரல் படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல என்னோட எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. நான் ஒரு பொது நலமாக எங்க பக்கத்து வீட்டு பிள்ளைங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக அந்த பிள்ளைய நான் அந்த பிள்ளை நம்ம பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைங்கிற ஒரு நல்ல அபிமானத்துக்கால அந்த பிள்ளைய குறுக்காட்டி நான் என்ன பண்ணேன், விசாரிச்சப்போ நாங்க முன்னுக்கு பின்னா பதில் சொன்னாங்க. அப்ப நான் என்ன பண்ண கோவப்பட்டு அவங்க 2 பேர்த்தையும் கண்டிச்சேன். இதுல என்ன அப்படின்னாக்க, இந்த விஷயம் அப்படிங்கிறது இப்போ நடந்தது கிடையாது. இது ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாகவே நடந்த ஒரு விஷயம். இந்த விஷயம் இப்போ நடந்தது போல என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, சமூக வலைதளங்களில் பரப்புகிறாங்க. எனக்குமே அந்த வீடியோவை அனுப்பியிருந்தார் ஒரு கம்யூனிஸ்ட் சகோதரர், நம்முடைய நண்பர். அப்போ கேட்டிருந்தார். நம்ம அப்போ தெளிவாக சொல்லிட்டோம், இது இஸ்லாத்துக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, இஸ்லாத்துடைய கோட்பாடு விஷயங்கள் அவருக்கும் தெரிஞ்சு போய் தான் அந்த வீடியோவில் இது இஸ்லாத்தில் கிடையாதே சாதி அப்படின்ட்டு. இஸ்லாத்தில் சாதி கிடையாது, இப்படி ஒரு இஸ்லாமியர் பேசுனா அது மிகவும் கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கபடி பேசக்கூடாது. சாதி பேரை சொல்லி அவனை ஒரு மட்டமாக, ஒரு இலக்காரமாக கருதுவது என்பது மிகவும் தவறு. ஆனால் அவர் என்ன வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னா, சம்மந்தப்பட்ட பாய், ஆனால் நடவடிக்கை எடுத்துட்டாங்க. காவல்துறையிலிருந்து நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. 2 பேருமே வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அந்த பெண்ணுடைய தகப்பனார் தான் இவர்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறார். இவன் போனை நோண்டிக்கிட்டே இந்த புள்ள போனை நோண்டிக்கிட்டே இருக்குது,
இது நைட்டு பூரா நோண்டிக்கிட்டே இருக்குது, கடைசியில் பார்த்தா இவனோட வந்து தொடர்பு வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கண்டிச்சு அந்த பெண்ணுடைய தகப்பனார் ஒரு மாற்று மத சகோதரர். இவர் மேல உள்ள நம்பிக்கையில, பாய் மேல உள்ள நம்பிக்கையில தான் தான் பொண்ணை கூட்டிட்டு வர்றதுக்கு இவர் அனுப்புறாரு. இந்த செய்தி யாருமே சொல்லவே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு நம்பிக்கையோட அனுப்புறாருன்னா அந்த அளவுக்கு இணக்கமா இருக்கிறாரு, அந்த அளவுக்கு பழகுறாரு. ஆனா அவருடைய அந்த திரும்ப வீடியோ போட்டிருக்காரு, அந்த வீடியோ அதனுடைய வெளிப்பாடாக இப்படி திட்டிடுறாரு. ஆனா அந்த கீழே சாதி பேரை தான் சொல்றாரு. அப்படித்தான் வந்து கேட்குது, அந்த சாதி பேரை சொல்றதுல இருந்து அந்த வீடியோவே ஆரம்பிக்குது. ஆனா அவர் என்ன சொல்றாரோ, நான் அப்படிதான் சொல்லவே கிடையாது, இது வந்து இப்போ உள்ள வீடியோ கிடையாது, ஏற்கனவே உள்ள வீடியோவை இப்போ எடுத்து பரப்புறாங்க, நான் அப்படி சொல்லக்கூடாது, இணக்கமாக தான் வாழ்றேங்கிறத விளக்கத்தை சொல்றாரு. ஆனால் அந்த வீடியோவில் அப்படித்தான் இருக்கு. அவர் தகாத வார்த்தைகள் பேசுனது கண்டிக்கத்தக்கது. இஸ்லாத்தில் சாதி கிடையாது. இதுக்காக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கவும் முடியாது. இஸ்லாமிய சொல்றாரு, யூடியூப் ப்ரோட்டஸ்ட் கேட்குறாரு, லீ டிவி பாய் வந்து ஏன் கண்டிக்கல, இதெல்லாம் சொல்லலைன்னா லீ டிவி பாய் வந்து பல விஷயங்களை இந்து சொந்தங்களுக்கு வீடியோ போடுறதை விட இஸ்லாமியர்களுக்கு தான் அதிகமாக கண்டிச்சு வீடியோ போடுவார். நம்மவும் அதிகமாக வந்து இஸ்லாமியர்கள்ட்ட உள்ள குறைகள், இஸ்லாத்தில் குறை இல்லை, முஸ்லீம்களிடத்துல குறை இருக்கிறவங்க திருத்திக் கொள்ளுங்கள்னு சொல்லி தான் நிறைய வீடியோக்கள் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம்கள் நம்ம கண்டு போயணும். முஸ்லீம் செஞ்சுட்டா நாங்கள் அதை மூடி மறைக்கணும், மற்ற சமுதாயம் செஞ்சுட்டா அதை ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி அதை கும்பலப்படுத்தணும், பகிரங்கப்படுத்தணுங்கிற அந்த ஒரு ஆசையெல்லாம் நமக்கு கிடையாது. நம்ம முஸ்லீம்களை தான் மேற்கொண்டு கண்டிப்போம். இது எல்லா இடங்களும் நடக்கக்கூடிய சம்பவமாக இருக்குது. இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இப்படி போட்டால் நம்ம இதுக்கு பூரா இதுக்காகவே யூடியூப் சேனல் நடத்தணும். அந்த அளவுக்கு சம்பவங்கள், ஒரு இளைஞன் ஒரு பொம்பளை ஆம்பளை மேட்டர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. காதல், கள்ளக்காதல், காதல், நல்ல காதல், இப்படி நிறையா இஸ்லாமிய சமூகத்திலும் நடக்கிறது, இஸ்லாம் அல்லாத சமூகத்திலும் நடக்கிறது. அப்போ இப்படி இருக்கும்போது இதுக்கு வீடியோ போட்டால் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏற்கனவே போட்டும் இருக்கிறோம், போடாமல் இருந்தால் பரவாயில்ல. அப்போ யூடியூப் ரூட்டர்ஸ் வந்து ஆய்வு செஞ்சோம்னு சொல்கிறாரு. இது ஏற்கனவே பேசப்பட்ட வீடியோ, 2 மாதங்களுக்கு முன்னாடி உள்ள வீடியோ. இவர் என்ன ஆய்வு பண்ணார் அப்படிங்கிறது தெரியல. யூடியூப் ரூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு நிலைப்பாடு வச்சிருக்காரு. யூடியூப் உருட்டர்ஸ் கூட சொல்கிறாங்க, யூடியூப் ரூட்டர்ஸை இவர் உருட்டுவார் பயங்கரமா, அப்படி கூட குறையா அப்படி கொத்தமல்லி கருவேப்பிலாம் போட்டு தாளிப்போம்ல, அந்த மாதிரிலாம் பேசக்கூடிய ஒரு நபர், எல்லாத்தையும் ஆதாரப்பூர்வமாக பேச மாட்டாருலாம் சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்னாக்கா, இவர் ஆய்வு பண்ணவர் இது பழைய வீடியோவில், பழைய வீடியோ அவர் வருத்தம் தெரிவித்து வீடியோ போட்டிருக்காரு. அதெல்லாம் அப்போ யூடியூப் ரூட்டர்ஸுடைய கண்களுக்கு பார்வைக்கு வரலையான்னு தெரியல. அப்போ இதில் நம்ம என்ன விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, வந்து ஒரு சாதி பேரை சொல்லி திட்டுறதுங்கிறத வந்து உண்மையிலேயே இப்படி ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடாது. மற்ற சமூகத்தில் சொல்கிறாங்கன்னா அது பெரிய விமர்சனம் ஆகாது. ஏன்னா அது அப்படி புலங்குறாங்க. இது இல்லைன்ட்டு தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, இது தவறுன்ட்டு தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இன இழிவு நீங்க இஸ்லாமே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இவரும் இஸ்லாத்துக்கு ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னாடி வந்தவராக தான் இருக்கணும். ஆனால் அந்த பொண்ணை வந்து கண்டிக்கிறவங்கிற பேரில், அந்த பையனை வந்து கண்டிக்கிறவங்கிற பேரில் அவரை அடித்து அந்த பையன் காதை பிடிச்சி திருவி அந்த பையனை தகாத வார்த்தையில் கெட்ட வார்த்தைகளில் பேசி, இஸ்லாம் என்ன சொல்கிறது, அநீதி இழைக்கப்பட்டவர்களை தவிர வேறு எவருடைய நாவிலிருந்தும் தீய சொற்கள் வருவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அப்போ அநீதி உங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்குதா, வேறு அந்த பொண்ணை அடிக்கணும் அடிக்க மாட்டாரு, அது தகப்பன்லாம் கண்டிக்கணும்னு சொல்லி அதிலே சொல்லிடுறாரு. ஏன்னா அப்போ அந்த பொண்ணை வந்து என்ன செய்கிறாருனாக்க அப்படி செய்ய மாட்டாரு. அப்போ அநீதி உங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்குதா, உங்கள் ஏரியாவில் ஏதோ ஒரு இந்து சகோதரருக்கு அவருடைய மகளுக்கு இந்த அநீதி இழைக்கப்பட்டிருக்குது, நீங்கள் இந்த மாதிரி ஒரு இஸ்லாமியர் திட்டணும், பகிரங்கமாக அந்த இடத்துல ஒரு வந்தா காட்டுற மாதிரி புல்லட்டில் ஏறுமா அப்படின்ட்டு ஏற்றிட்டு போகணும். அப்போ இப்படியான ஒரு விஷயங்கள் எல்லாம் அங்கே நடந்திருக்கிறது. இது அவர் மாற்றிக்கொண்டார், திருந்தி கொண்டார். ஆனால் இந்த பரப்புறவங்க இருக்கிறாங்களே, எப்பா ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரவங்களுக்கு இவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க ஒரு கண்டென்ட்டு, கான்செப்ட்டு, டைரக்டர்லாம் இவராகவே எல்லாமே பண்ணிடுவார் உள்ள இருக்குது யூடியூப் ரூட்டர்ஸே. அப்போ இவரே அதிகமாக ஒரு தடவை அவர் சாதி பேரை சொல்லி திட்டுனா அதிகமாக அந்த வீடியோவில் என்ன செய்கிறாரு யூடியூப் ரூட்டர்ஸு, சாதி பேரை சொல்லி என்ன, அப்போ ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும், பாம்பும் நோக்கக்கூடாது, பாம்படிச்ச கம்பும் நோக்கக்கூடாது, இப்படி யூடியூப் ரூட்டர்ஸ் பேசுகிறார். ஒரு நிலைப்பாட்டில் தெளிவாக பேசணும். அப்போ ஆகையால் வந்து இது மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பேசுவதை யூடியூப் ரூட்டர்ஸ் அவர்களும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது முறையாக அவரும் ஆய்வு செய்யணும், ஆய்வு செஞ்சு வீடியோ போட்டிருக்கணும். அதனால் இப்படியான ஒரு விஷயங்களிலிருந்து இஸ்லாமியர்கள் கொஞ்சம் தெளிவாருங்க. நீங்கள் போய் பிடிக்கிறீங்க, நம்மளும் நிறைய இடங்களில் போயிருக்கிறோம், இந்த மாதிரி காதல் ஜோடிகளை பிடிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியானலாம் வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், நிலைப்பாடு எடுக்க மாட்டோம். இப்படியான ஒரு நடைமுறை இஸ்லாத்துலையும் கிடையாது. அழகிய முறையில் அறிவுரை சொல்லுங்கள், அவருக்கு சொல்லுங்கள், நல்லா படிக்க சொல்லுங்கள், அல்லது பெற்றோரை கூப்பிட்டு சொல்லுங்கள், போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைங்க, காவல்துறை இருக்கிறது, அல்லது வந்து அந்த பக்கத்தில் கூடி நிற்கிறாங்கல்ல மக்கள், அவங்களும் அப்படியே நிற்கிறாங்க. இவர் திட்டுறாரு, அந்த மக்களும் என்ன செய்கிறாங்க, அப்படியே நிற்கிறாங்க, கண்டிக்கட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க விட்டுட்டாங்க. கண்டிப்பது என்பது வேறு, இது போன்று பப்ளிக்கில் வீடியோ எடுக்கும்போது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாசகங்கள் என்பது வேறு.
இது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது. இஸ்லாத்தில் சாதி கிடையாது. சாதியை ஒழிப்பதற்காகத்தான் இஸ்லாம் வந்திருக்கிறது, சாதியை வளர்க்க அல்ல. ஆகையால் மாற்றுமத சொந்தங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். தவறு யார் செய்தாலும் தவறுதான். அதை நாம் சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறோம், கண்டித்து கொண்டும் இருக்கிறோம். இதுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இவர் பயன்படுத்திய வாசகத்திற்கும். ஏன்னா இவரே வருத்தம் தெரிவிச்சிட்டார். ஆகையால் மக்கள் இதை தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நாம் சொல்லக்கூடிய செய்தி. வாஹிரதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.